வணக்கம் நண்பாஸ், வணக்கம் நண்பி. ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ, அதுவும் பாலவர் வந்திருக்காருன்னா அது ஒரு கண்டிப்பாக ஒரு சிறப்பான வீடியோ தான் இருக்க போகுது. என்ன ப்ரோ அதை பற்றி பேச போகிறோம், சொல்லுங்கள். சிறப்பாக அதுதான் கிடையாது. கடைசியில் ஐபிஎல் தான் வந்து நம்மளுக்கு கண்டென்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது நம்ம சேனலில். அவர் வரைக்கும் ஐபிஎல் மிஸ் பண்ணலாம், பிரச்சனை இருக்காது. போன வாரம் ஃபுல்லாக ஒரே ட்ராமாவாக இருந்துச்சு. ட்ரேடிங்கு அது இதுன்னு சொல்லி, அப்புறம் ரிட்டென்ஷன்ஸு, அதுக்கு ஒரு பெரிய பில்டப்பு, அண்டு நிறைய ஃபேன்ஸ் வேறு ஆன்லைனில் அழுத்துட்டு இருந்தானுங்க. அண்டு அதெல்லாம் போக ஒரு வழியாக எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி எல்லா லிஸ்ட்டும் அஃபிஷியலாக விட்டாங்க. ஸோ என்ன ப்ரோ, ஒரு டீமை பார்ப்போமா என்ன நடந்திருக்குன்னு? யா கண்டிப்பாக. திங்க் சொன்ன மாதிரி ஸோ மச் ட்ராமா என்னவா நடந்திருக்கு, பேசுவோம். யா அதுக்கு முன்னாடி யாராச்சும் மறந்துட்டிங்கன்னா, நான் ஒரு கேகேஆர் ஃபேன், தலைவன் வந்து ஒரு சிஎஸ்கே ஃபேன், அண்ட் குருஜி நீ யார் பண்ணுற? நான் வந்து பொதுவான ஆள்றேன். பொதுவான ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ட்ட வந்து யார் ஜெயிப்பான்னு கேட்டால் சிஎஸ்கே தான் ஜெயிப்பான். ஏன்னா சிஎஸ்கே ஃபேன் நெத்தியில் ஓட்ட மாதிரி கேட்குறேன், எனக்கும் தெரியாது. சென்னையில் இருந்தாலே சிஎஸ்கே தானா, என்னென்ன பேசுறீங்க? சிஎஸ்கே ஆர்சிபி ஃபேன் லாலா கூப்பிட்டாருன்னா, இல்லை ஏற்கனவே ஐபிஎல் ஜெயிச்சிட்டோம், இதுக்கப்புறம் ரிவ்யூலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி சீன் போட்டுட்ருக்கான். ஸோ யா ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் ஆஃப் த எதுன்னு சொல்கிறதே தெரியல, சரி விட இல்லை, ஒன் ஆஃப் த டீம்ஸ் எட் டு வின் ஐபிஎல் அவங்க கிட்ட இருந்தா ஆரம்பிச்சிடலாமா? ஸோ யா ப்ரோ, உங்களோட சிஎஸ்கே லெஜண்ட் ஃபாஃப் டு ப்ளஸியை தூக்கி வெளியே போட்டாங்க. அண்ட் அது போக ஐ திங்க் எல்லாமே எக்ஸ்பெக்டட் ரிலீசஸ் தானே, ஏதாச்சும் உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அதில்? திங்க் கண்டிப்பாக இல்லை. ஐ திங்க் ஃப்ரேசர் மெக்காருக்கும் பார்த்தேன்னா அதெல்லாம் ஆப்வியஸாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக எதுவுமே ஒன்றுமே பண்ணல திங்க். பட் எவ்வளோ அவன் நிறைய கோடிக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. 9 crores வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் டூ ஹை ஃபார் சம் ஒன் ஹூ டிட் பர்ஃபார்ம் அண்ட் ஹி இஸ் நாட் பர்ஃபார்மிங் ஆல்சோ. அவன் ரேடார்லேயே இல்லை, இப்போ கிரிக்கெட் ரேடார்லேயே மாதிரி தெரில. மற்றபடி வேறு யாரெல்லாம் விட்டுருக்காங்க? இவன் இருக்கா, மோஹித் சர்மா விட்டுருக்காங்க. மோஹித் சர்மா அவனை போன சீசன் எடுத்து அதே ஐ திங்க் அவனுக்கு நட்ராஜன் ஆடாததுனால சான்ஸ் கிடச்சிது. ஸோ நட்ராஜன் ஆடினா மோஹித்துக்கும் சான்ஸ் இல்லை. அண்ட் டூ ப்ளஸ் ஆப்வியஸ்லி கொஞ்சம் லாஸ்ட் சீசன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தான், ஸ்பின் அகேன்ஸ்ட் எஸ்பெஷலி டீசெண்டாக இருந்தான். பட் லைக் அதை விட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால் ஸோ ஐ திங்க் ஒரு நல்ல விஷயம்னா டெல்லிக்கு வந்து இப்போ 2 பேரையும் விட்டதுனால கேஎல் ராகுல் கண்டிப்பாக ஓப்பனிங் இறங்குவான்னு நினைக்கிறேன். அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அது போக ஒரு ட்ரேடிங்கும் பண்ணியிருந்தானுங்க, நிதிஷ் ராணா உள்ளே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் அது ஒரு பெரிய நல்ல ட்ரேட் நினைக்கிறேன். அவன் டெல்லி லீக்ல சூப்பராக ஆடிட்டு இருந்தான். ஸோ ஆல்சோ டெல்லி ஹோம் பாய். ஸோ அது நல்ல அடிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நல்ல ஐபிஎல் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கான். ப்ளஸ் 4 கோடி தான் எடுத்திருக்கானுங்க. அண்ட் மினி ஆப்ஷனில் போயிருந்தானா அதோட ஜாஸ்தியாகவே போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் டெல்லி வந்து ஐ திங்க் ஓகே கரெக்டான விஷயம் தான் பண்ணியிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். 20 கோடி இருக்கு இன்னும். சம்மன் லைக் ட்ரேரஸ் எடுக்கலாம் இவனுங்க கூட நினச்சானுங்கன்னா. ஆப்வியஸ்லி அது அப்புறம் பேசலாம். பட் ஐ திங்க் ஓவரால் ஓகே தான் நினைக்கிறேன். நண்பா குருஜி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லாஸ்ட் இயரே ஆக்சுவலா இவங்க கோரா ஒரு நல்ல டீமா இருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து சீசன்ல செமையா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அஃப்கோர்ஸ் லாஸ்ட்ல சோக் பண்ணி பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகாம போயிட்டாங்க. பட் நல்ல டீமா தான் எனக்கு தெரிஞ்சாங்க. அண்ட் திஸ் ஆல்சோ லைக் பண்ணிட்டு எல்லா டேட்ஸ் அண்ட் ரிலீசஸுமே கரெக்டா இருக்க மாதிரி தான் தெரியுது. வச்சிருந்துருக்கலாம், ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கையா உள்ள இருந்திருந்தாங்கன்னா மேபி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. பிகாஸ் எல்லாமே கேள் லெவல் இருக்கான். பட் இருந்தாலும் பேப்பர் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூட அவனுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கும். பட் ஓகே, தே ஹேவ் டன் a very good job. எல்லாமே ரிலீஸ் பண்ணதும் சரி, ட்ரேடுக்கும் சரி ரிலீஸ் பண்ணி. ஐ திங்க் ஒன் இன்ட்ரெஸ்டிங் ட்ரேட் இஸ் டொனால்ட் ஃபெரேரா. எவ்வளோ ஒரு 1 crore என்னவோ தான் வாங்கினாங்க. 75 லட்சம் இருந்தான்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான் 1 crore கப்புன்றாங்க. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்படி அவன் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கிறது. பட் ஐ திங்க் இவனுங்கிட்ட என்ன ஃபினிஷர்ஸ் இருக்கானுங்க. இருக்கவனே அசுதோஷ் சர்மா தான் அவன் பேர். விப்ராஜ் நிகமும் போன வருஷம் நல்லா ஆடினா. ஸ்டப்ஸும் இருக்கான். சரியா, ஸ்டப்ஸும் இருக்கான். லெட்ஸ் சி என்ன ப்ரோ, அடுத்த டீம் போயிடலாமா? ஓகே நண்பா, அடுத்த டீம் வந்து குஜராத் டைட்டன். போன வருஷம் செமிஃபைனலிஸ்ட். ஆஷிஷ் நேராவோட இது ஒரு மாஸ்டர் மைண்ட் ப்ராஜெக்ட் வந்து இதுதான். அண்ட் நம்மளோட 3 ஃபார்மேட் கேப்டன் இருக்காருங்க, சுமன் கில். ஃபார்மேட் கேப்டன் அகமதாபாத். 3 ஃபார்மேட் கேப்டன் இல்லை, சாரி 3 ஃபார்மேட் பிளேயரு, 2 ஃபார்மேட் கேப்டன்.
அகமதாபாத்தின் செல்லப்பிள்ளை சுப்மான் கில். அகமதாபாத் மர்ச்சன்ட் சொல்ல வந்தேன் நான். ஓகே சரி ஓகே. ஆனால் அகமதாபாத்தில் 2 வருஷம் ஆயிடுச்சாரா? நவம்பர் 19 ஒரு மேட்ச் நடந்துச்சு, அதில் மட்டும் அடிக்கல. பட் ஸோ இது சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே கரெக்டாக 80 வீடியோ பண்ணலான்னு சொன்னான். சரி சொல்லுங்க நண்பா குருஜி, நீங்க சொல்லுங்க இப்போ என்னோட என்ன குஜராத் டைட்டன்ஸோட ரிட்டென்ஷன் பத்தி. ஜிடிஎஸ்ல வந்து நல்லா பண்ணாங்க. அவங்களோட எனக்கு தெரிஞ்சு ரிட்டர்ன் பண்ணிருக்க எல்லா பிளேயர்ஸுமே வந்து ஓரளவுக்கு வேல்யூபிளா தான் இருந்திருக்காங்க அவங்க ஸ்குவாடுக்கு. எஸ்பெஷலி லைக் எல்லாம் அப்படியே ஒரு யங் கோர் அப்படியே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க எவ்ரி இயர். அது அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் தான். இந்த பையனை விட்டுருங்க, இந்த டீல் பையன் வந்து அவன் தான் நான் தான் இங்கே ரங்கராய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கான். எக்ஸ்போஸ் ஆகலாம் காத்துக்கிட்டு இருக்கேன். அதான் ஆயிட்டாருப்பா, எல்லாத்தையும் ஆயிட்டா இருக்கான், எக்ஸ்போஸ் ஆகிட்டே தான் இருக்கான். செஃப்ட் லூசர் ஃபோர்னா அந்த லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் கரெக்டா அவன் அந்த வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்தோம். அவன் ஆக்சுவலா கிரிக்கெட் கூப்பிட்டு வந்தானுங்க, ஏன் அவனை விட்டாங்க? ஏன் அவன் இம்பாக்ட் பிளேயரா ஆடி வச்சுட்டு இருந்தானுங்க ஆக்சுவலி போன வருஷம். எதுனாலும் தெரியல, 2.5 கோடின்னு சொல்றானுங்க. பட் அவனோட ஃபார்ம் ரொம்ப போரா இருக்கு. ஸோ இப்போ வெஸ்ட் இண்டீஸ்ல அவன் எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல, மற்ற T20 லீக்ஸ்ல எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஸோ ரொம்ப மோசமா இருக்கு. ஐபிஎல் முடிஞ்சதுல இருந்தே ஃபார்ம் டிப்ல தான் இருக்கு. ஸோ அதனால பட் ஸ்டில் ஐ திங்க் இது சும்மா 2.5 கோடி வச்சிருக்கலாம். அரேஞ்ச் அட்லீஸ்ட் ஆப்ஷன்ல போட்டிருக்கலாம், இன்னும் ஜாஸ்தி பிரைஸ் போயிடலாம். டேரக்டா மும்பை கொடுக்கறதுக்கு பதிலாக ஏன்னா மும்பை எடுத்தானுங்கனாலே கொஞ்சம் நல்லா ஆட ஆரம்பிச்சிருவான். அதான் ஒரு பிரச்சனை இங்கே. லைக் ஐ திங்க் எடுத்தோடனே நேற்று ஒரு 50 போட்டான்னு நினைக்கிறேன், நேற்று ஒரு 50 போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ குஜராத்துக்கு மும்பைக்கு எப்பயுமே ஒரு லிங்க் இருந்திருக்கு, நிறைய அண்டர் ஹேண்ட் டீலிங்லாம் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி பேச வேணாம். பட் யா எனக்கு இந்த டீலும் அந்த மாதிரி தான் தெரியுது. லைக் கோச்சி ஆல்சோ ஐ திங்க் வாஸ் லிட்டில் சர்ப்ரைசிங். கோச்சேவும் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அவனும் சொன்ன மாதிரி ஐபிஎல்க்கு அப்புறமே ஒரு மேட்ச் கூட நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அப்போ மேபி இருக்கலாம், நான் இன்ஜுரி பற்றி தெரில. பட் ஸ்டில் டீசென்ட் பவுலர் தான் தோணுது. அண்ட் அது போக வேறு யாரும் பெரிய பெரிய இது இல்லை ப்ரோ எனக்கு. ஜிடி ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி தான், நல்ல யங் கோர், நல்ல டீம். அந்த எஸ்பெஷலி அங்கே ஆஷிஷ் நேராவும் நல்லா பண்ணுறாரு. அண்ட் ஐ திங்க் ஜிடிக்கு ஒரு மெயின் இது என்னென்னா, போன வருஷம் ரஷீத் கான் பெர்ஃபார்ம் பண்ணாமே வந்துட்டானுங்க செமிஸ்க்கு. அதர் ஹேண்ட் வந்து சிராஜ் அண்ட் கிருஷ்ணா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணானுங்க. ஸோ இந்த வருஷம் அது எப்படி இருக்கும்னு தெரில. ஆல்சோ ஹர்ட் தட் ரஷீத் கான் இப்போ ரீசெண்டாக நல்லா போடுறாங்க. ஸோ மேபி அவனுக்கு மெயினாக ஒரு பக்கட் இப்போ மாடர்ன் T20 டீம் மாதிரி இல்லை, ஒரு கிளாசிக்கான ஒரு சிஎஸ்கே டீம் அந்த மாதிரி வச்சிருக்கானுங்க ஒரு டீமு. அதான் எனக்கு என்னன்னா என்ன மிஸ் பண்ணாலும் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ். ஜாஸ் பட்லர் மட்டும் இல்லைன்னா இந்த டீமில் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங்கிற ஒரு இதுவே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஐ மீன் ஆப்வியஸ்லி சொல்லலாம் இவன் தெவாட்டியா இருக்கான், ஷாருக் கான் இருக்கான், பட் தே ஆர் நாட் 100% ரிலேபிள் ஃபார் எக்ஸ்ப்ளோசிவ்னஸ். டெஃபினெட்லி நாட். யா அக்ரீட் ப்ரோ. ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு டீம் மேபி மேக்ஸ்வெல் வந்து ஃபிட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. லைக் சுற்றி நிறைய ரிலேபிள் பிளேயர்ஸ் இருக்கானுங்க. பட் மேபி சம்மன் லைக் மேக்ஸ்வெல். அண்ட் ஐ திங்க் இந்த வருஷம் சுந்தருக்கு நிறைய சான்ஸ் கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். போன வருஷம் அவனை வேஸ்ட் பண்ணிட்டானுங்கன்னு தோணுச்சு. சுந்தருக்கு தான் ஆக்சுவலா சம பிரைட்டான ஒரு சான்ஸ் இருக்கு குஜராத் டைட்டன்ஸ்ல. அவனை டாப் ஆஃப் தி ஆர்டர், ஐ மீன் ரொம்ப டாப் கூட போதாது, அட்லீஸ்ட் ஒரு 4 ரவுண்ட் அது ஆல் அவுட் ஆனாங்கன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். யா போன வருஷம் செமையா இருக்கும். லெஃப்ட் ரைட் காம்போவும் கரெக்டா வந்துரும், செட் ஆயிரும். நல்ல ஒரு பேட்டிங்ல செமையா இம்ப்ரூவ் பண்ணான் ஆக்சுவலா சுந்தர். ஆமாம் இம்ப்ரூவ் பண்ணானா ஏன்னா அவனுக்கு சான்ஸ் கிடைக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ எல்லா ஃபார்மேட்டுமே இந்தியாவுக்கு ஒரு மெயின் பிளேயர் ஆகிட்டான் இப்போ. ஜிஜி இதில் நல்ல நடந்த ஒரு நல்ல விஷயம், அதை வந்து தான் நான் சொல்லுவேன். அது அண்ட் கோலியும் ரோஹித்தும் டெஸ்ட்டில் ரிட்டையர் ஆனது ஒரு விஷயம் தான். நண்பா அடுத்த டீம் வந்தோன்னா நம்ம கோயங்காஸ் எல்எஸ்ஜி. ஸோ நம்ம எல்எஸ்ஜி ஃபேன் புஷ்கரன் இருக்காரு. அவனுக்கு கால் அடிப்போமா? கால் அடிச்சு எல்எஸ்ஜியோட ரிட்டென்ஷன் பற்றி 2 வார்த்தை கேட்கட்டுமா? போன் எடுக்க மாட்டான்னு சொல்றேன். வியூவர்ஸ்க்காக ஒரு நம்பரை பிளர் பண்ணிருங்க எடிட்டர். எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் டெண்டுல்கருக்காக சச்சின் கால் பண்ணிருப்பாங்கல்ல, அதனால போன் எடுத்துக்க மாட்டான், அந்த மாதிரி புஷ் எடுக்க மாட்டாங்க. எல்எஸ்ஜி ஜெர்சி போட்டோ காட்டுறாங்க இப்போ டிபியில். ஹலோ சரி வாட்ஸ்அப் கால் பண்றாரு. 5 minutes later. கேக்குதா நண்பா? நண்பா தான் ஒரு சின்ன மேட்ரு. அதான் நீ சப்போர்ட் பண்ண டீம் இருக்குல்ல எல்எக்ஸ்ஜி,
எல்எஸ்ஜி சப்போர்ட் பண்ணுவல நீ ஒன்று ஐபிஎல்ல லக்னோவை. அதான் அவனுங்களோட ரிட்டன்ஷன் அண்ட் ரிலீசஸ் பற்றி என்ன நினைக்கிறேன்னு தான் கேட்க கூப்பிட்டேன். ஓஹோ அப்படி வரீங்களா? மெசேஜை பார்க்கல, ஃபோன் பண்ணி வேற. வியூவர்ஸ் உன்னோட ஒப்பீனியன் கேட்டுட்டு இருக்காங்கடா. நாங்கள் எங்கள் டீம்ஸ்லாம் சொல்லிட்டோம். இப்போ ஒன் டீம் பற்றி ஒன்று சொல்லும் போது அதான் குருஜி சொன்னான் அவனுக்கு அடின்ட்டு. அதான் சும்மா இருக்க பிடிக்கலாம் இருக்கீங்களா? சரி புஷ், ஒரு 2 வாரத்தை அர்ஜுன் டெண்டுல்கர் எடுத்திருக்கீங்க, முகமது ஷமி எடுத்திருக்கீங்க. நான் யாரும் தெரியுமா சார்? யாருமே தெரியாது. அண்ட் புஷோட ஃபேவரட் பிளேயர் ஒன்று வச்சிருப்பாங்கடா, ஷர்துல் தாக்கர் தூக்கிட்டானுங்க மச்சான் டீம்ல இருந்து. ரவி பிஷ்ணா தூக்கிட்டானுங்க. இந்த வருஷம் எலர்ஜி இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு ஃபைனல் வார்த்தை வியூவர்ஸ் ஏதாச்சும்? வெல்கம் பேக் வியூவர்ஸ். ஓகே ஓகே. ஆமா, வீடியோ ஏன் ஃபோன் எடுத்தா மட்டும் அடிக்கிறேன், வீடியோ வரலன்னு கேளுங்க கைஸ் கமெண்ட்ல. ஏய் போடா. அர்ஜுன் டெண்டுல்கர் வேர் டிட் திஸ் கம் ஃப்ரம் தான் எனக்கு புரியவே இல்லை. லைக் ஹூ saw something in him? அது ஒரு பிஆர் மும்பைல இருந்தா சரி ஓகே பிஆர். எல்எஸ்ஜில எனக்கு அதான் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஏதோ பண்றானுங்க. ஷர்துல் தாக்கூரை வாங்கிட்டு இவனை கொடுத்துட்டு ஏதோ அண்டர்ஹேண்ட்ல ஏதோ பண்ணியிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு தோணுது. மறுபடியும் ஐ ஜஸ்ட் கான்ட் ப்ரூவ் இட். மேபி கணக்கு சரி பண்றதுக்காக இவன் அனுப்பி ஃபுட்பால்ல வந்து மொராட்டா அனுப்பி விளையாடுவானுங்க. அந்த மாதிரி இப்போ புதுசாக அர்ஜுன் டெண்டுல்கர் அனுப்பி விளையாட போறான்னு நினைக்கிற ஒரு டீமுக்கும் ஷமி ஒரு நல்ல ட்ரேட் நினைக்கிறோம். இவங்களுக்கு செம்ம ட்ரேட் ஆக்சுவலி. கண்டிப்பாக ஷமிங்கிறது அவளாம் கிளாசிக்கல் ஐ திங்க் ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸஸ் பர்மனன்ட்ங்கிற மாதிரி தான் ஷமி. ஹைதராபாத் பிச் அவனுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ஃப்ளாட் ட்ராக்கு, அங்கே போய் அவன் சூப்பராக போடுன்னு சொன்னால் அதுவும் ஃபர்ஸ்ட் இயர்லேயே செட்டப் ஆகிறது கஷ்டம். பட் ஐ திங்க் லக்னோவிலலாம் ஐ திங்க் ஹீ வில் டூ பெட்டர். ஐ திங்க் அவங்களுக்கு இருக்கிற பவுலிங் லைனப்புக்கு சம் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் த ஷமி வுட் ஆட் அ கிரேட் வேல்யூ கண்டிப்பாக. ஏற்கனவே நல்ல பவுலிங் லைனை வச்சிருக்காங்க. அவேஷ் கான் இருக்கான், மோஷின் கான், பிரின்ஸ் யாதவ், இன்னொரு தரப்பான 150 மயங்க் யாதவ் இன்ஜுரி விட்டு வந்தானா ஐ திங்க் தேவர் பேக்கிங் ஹிம் அகேன் இந்த வருஷமும். ஸோ மேபி அவன் இன்ஜுரி விட்டு வந்து போடுவான் தான் நினைக்கிறேன். பட் அதர் ஹேண்ட் இந்தியாவோட ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்பின்னர் ரவி பிஷ்ணாய் விட்டுருக்கானுங்க மார்க்கெட்டில். ஐ மீன் அபிஷேக் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல. பட் ஐ திங்க் ரவி பிஷ்ணாய் இந்த வாட்டி சம ப்ரைஸ் போவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டீம் ஒரு ஸ்பின்னர் எதிர்பார்த்துருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு ஸ்பின்னர் தேவை, ஆர்சிபி மேபி சென்னைக்கு ஒரு ஸ்பின்னர் தேவை. ஸோ இப்படி இருக்கிறப்போ ஐ திங்க் இந்த வாட்டி நல்ல அமௌண்ட் போவான்னு நினைக்கிறேன் ரவி பிஷ்ணாய். ஸ்டில் இதுவும் என்ன அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலனா கூட. பட் அந்த அதர் ஹேண்ட் இவங்ககிட்டையும் திக்வேஷ் ராத்தி போன வருஷம் சூப்பராக போட்டான் அந்த அவர். அண்டு சித்தார்த்தும் நல்லா தான் போடுவான் சான்ஸ் கிடைக்கிறப்போலாம். ஸோ ஐ திங்க் இவனுங்ககிட்டையும் எனக்கு எதுவும் ஆகாஷ் தீப் விட்டுருக்கானுங்க, விச் இஸ் அகேன் நம்ம போன வருஷமே அனுப்பி அடிச்சிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். 8 கோடி அதை கொடுத்து எடுத்ததுக்கு. பட் எனக்கு மேஜர் இது வந்து மில்லரை விட்டுருக்கானுங்க. ஐ தாட் மில்லர் மேபி ரிட்டைன் பண்ணியிருக்கலான்னு. பட் ப்ரோ நினைக்கிறீங்க? பட் அவனும் எதுவும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஐ திங்க் தேர் பேட்டிங் ஆர்டர் இஸ் ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஐ திங்க் மில்லர் கடைசியாக அவங்களுக்கு எப்போ ஆடி கொடுக்கவும் இல்லை. ஐ மீன் அவன் பேட்டிங் வரத்துக்கான வாய்ப்பே வரவே இல்லை. பிகாஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப் வச்சுருக்கானுங்க. ஸோ ஐ மீன் வச்சிருந்துருக்கலாம். பட் ஐம் நாட் ஷுர் ஹவு மச் க்ரோர்ஸ் ஹி வாஸ். அது எனக்கும் ஞாபகம் இல்லை. ப்ளஸ் ஐ திங்க் இவனுங்க பேட்டிங் ஏற்கனவே வச்சிருக்கிறானுங்க. லைக் பண்டோட பொசிஷனே போன வருஷம் ஃபிக்ஸ் ஆகலை. லைக் ஓப்பனிங் வந்தான், ஸோ சில மேட்ச் பேட்டிங்கே வர விடல அவனை. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஐ திங்க் இட் மேக் சென்ஸ் மில்லருக்கு. அண்ட் நிறைய லெஃப்ட் ஹேண்டர் இருக்கானுங்க. ஸோ மேபி என்ன ப்ரோ குருஜி என்ன நினைக்கிறீங்க? எல்எக்ஸ்ஜி எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏற்கனவே அந்த ஃபினிஷர் ஸ்லாட் ஃபுல்லாக இருந்தனால டேவிட் மில்லரை விட்டாங்கன்னு தோணுது. Because Samado almost like a finisher. Puran can finish the match. So Marsh top and top order போவான். அதனால ஒரு மாதிரி ஏற்கனவே செட் ஆகிறதுனால மேபி விட்டாங்களோன்னு தோணுது. தெரிஞ்சு அண்ட் இவனும் 22 கோடி இருக்கு இன்னும். ஸோ மேபி அந்த ஓவர்சீஸ் யாராச்சும் என்னது வழக்கம் போல் எல்லா டீமும் ரசல் சொல்லிருக்கோம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபினிஷர் ஐ திங்க் இவனுங்களும் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டீம் கண்டிப்பாக பிளே ஆஃப் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுங்க ஓனர் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான டீம் இது. ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து வரமாட்டானுங்க, வரவும் கூடாது. அதான் என்னோட ஒரு
பர்சனலான இதெல்லாம் இல்லை, சும்மா ஜென்ரலாக. ஆனால் ஒரு நல்ல விஷயமா இல்லை பேக் ஃபயர் ஆகுமா தெரியல. இவங்க அதான் மயங்க் அதை ரீடைன் பண்ணது, அதுவும் அந்த ப்ரைஸில் அவனுக்கு வந்து ரீடைன் பண்ணது வந்து ஐம் நாட் ஷுர் ஆக்ஷனுக்கு விட்டுருந்தா இவ்வளோ கோடிக்கு போவானா எனக்கு தெரில. பட் தேர் பேக்கிங் ஹிம் விச் இஸ் அ குட் திங். ஏன்னா அவ்வளோ ஐ திங்க் இந்தியாவில் 150 போடுற கமாடிட்டி இருக்கிற பவுலர் வந்து கிடைக்க மாட்டாங்க. ஐ ஹோப் ஹீ கம்ஸ். ஏன்னா இவனுக்கு உம்ரான் மாலிகா நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் சும்மா ஒரு சீசன் ஹைப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண இல்லை. ஸோ ஐ ஹோப் ஹீ கம்ஸ் பேக் விச் வில் பி அ கிரேட் அடிஷன் டு த டீம். இந்தியாவுக்கும் நல்லா இருக்கும். ஐ ஃபீல் பேட், ஏன்னா அவன் நல்லா போட்டுட்டு இருந்தான் அண்ட் சடன்லி ஜஸ்ட் அன் இன்ஜுரி மேலே இன்ஜுரியாக இருக்குது. ஐ கான்ட் ரெக்கவர். ஹோப்ஃபுல்லி சிசிலனா வர்ஸ்ட் கேஸ் பேக்கப் வாஷிங்டன் இருக்கான். ஓகே நண்பா, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால நம்ம நண்பர் வந்து இனிமேட்டு இது வரும் வரமாட்டார். ஸோ ஹேஷ்டேக் ப்ரே ஃபார் குருஜி கமெண்ட்டில். அண்ட் ப்ரோ ஐ திங்க் இந்த டீமை பார்த்தாலும் ப்ரே ஃபார் அதர் டீம் தான் நினைக்கிறேன். இந்த டீமோட லைனும் அப்படி தான் இருக்குது. இவங்க ஒன்றுமே பண்ணியிருக்க தேவையில்ல, கடப்பாரட்டி வச்சுருக்கானுங்க. ஸோ அதிகம் ஆப்ஷனுக்கு வர தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வச்சுருக்கானுங்க இருக்கவனே. பெரிய சர்ப்ரைசஸும் எதுவும் இல்லை. ஐ திங்க் ட்ரேடிங்கும் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. தாக்கூர் கேன் பி லைக் யூஸ்ஃபுல் சம்டைம்ஸ். ஆமாம், பேக்கப்பாக வச்சிருக்கலாம். செஹர் எஸ்பெஷலி ரொம்ப இன்ஜுரி ப்ரோன். மும்பை ஹோம் கிரவுண்ட் பிளேயர். ஸோ கண்டிப்பாக வாங்கடையில் ஹி வில் பி மைட் பி யூஸ்ஃபுல். லைக் ரொம்ப ஆமாம், இட்ஸ் a குட் ஸ்குவாட் பிளேயர் ஷட்டில் தாக்கூர் எனி டே. அண்ட் ரூதர்ஃபோர்டும் ஐ திங்க் ஒரு டீசெண்டான பேக்கப் நினைக்கிறேன். வில் ஜாக்ஸ் சப்போஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் மார்க்கண்டேவும் ஒரு டீசெண்டான. ஐ திங்க் வாங்கடையில் ஏற்கனவே ஒரு தடவை மும்பை ஆடி இருக்கான். ஸோ ஐ திங்க் ஹி நோஸ் த பிளேஸ். ஹி டிட் டீசென்ட்லி ஆல்சோ ஃபார் மும்பை. And I think releases expected the more or less எந்த ரிலீஸும். விக்னேஷ் புத்தூர் வாஸ் லிட்டில் சர்ப்ரைசிங். ஏன்னா போன வருஷம் நல்லா பண்ணா ஆக்சுவலி மும்பைக்கு. பட் அர்ஜுன் சரியாக பேசி விட அதர் தேன் தட் ப்ரெடி சாலிட் டீம். இவனுங்க 2.5 கோடி தான் வச்சிருக்கானுங்க. ஸோ யாருமே எடுக்க வரும். மேபி வழக்கம் போல் ரன் கேப் பிளேயர் 2-3 ரன் கேப் பிளேயரை வந்து ஆப்ஷன் கடைசியில் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பிட் போட்டால் மற்ற டீம் வந்து ஜாஸ்தி ப்ரைஸ் போட்டு ஐ திங்க் தே மைட் அவுட் வித் தெம். மேபி ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கலாம் லைக் ஆஸ் பேக்கப் ஃபார் போல்ட். பட் ஐ டோன்ட் நோ, பட் தே டோன்ட் ஹேவ் எனி மணி. ஸோ அதனால ஐ டோன்ட் திங்க் எனி அதர் டீம் யாரும் போகாத ஒரு ஏதாவது பிளேயருக்கு தான் கிடைக்கும். மேபி கடைசி ஆக்ஷன் கடைசியில் எல்லா டீமோட பர்சன் குறைஞ்ச அப்புறம் தே மைட் கெட் இன் டு ஆக்ஷன் ஐ திங்க். பட் அதர் தன் தட் மும்பை பற்றி பேசி வேறு எதுவும் பேசுறதுக்கு இல்லை. ப்ரெடி சாலிடான டீம். அப்புறம் ஐ திங்க் அடுத்த டீம் வந்தோன்னா பஞ்சாப். ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஆப்வியஸ்லி ஃபைனலிஸ்ட், ரன்னர் அப், அண்ட் தே ஹேட் அ வெரி குட் ஸ்குவாட். எங்களுக்கும் பெருசாக ஸ்குவாடில் சேஞ்ச் பண்ணணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. எவ்ரி திங் இஸ் ஆல்ரெடி ஃபில்ட் அப் தான் உங்களுக்கு. ரிலீஸ்டும் ஐ திங்க் இட்ஸ் ஜாஸ் இங்கிலீஷ் தவிர எல்லாமே இட்ஸ் எக்ஸ்பெக்டட் மாதிரி தான். அது ஜாஸ் இங்கிலீஷ் கூட நம்ம ஆஷனா தான் சொன்னார், இன்சைடர் இன்ஃபர்மேஷன் வச்சு அவர் ஏதோ பர்சனல் ரீசன்ஸ்க்காக விளையாண்டாதான் விளையாடுவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில சோர்ஸில் அவனுக்கு வெட்டிங் இருக்குன்றானுங்க அடுத்த வருஷம். ஸோ ஹி ஹாஸ் அ வெட்டிங், ஸோ ஹி மைட் நாட் பி அவைலபிள். பட் ஐ திங்க் இங்கிலீஷ் ஆப்வியஸ்லி ஐ திங்க் ஸ்டில் ஒரு வருஷம் ஹோல்ட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் இங்கிலீஷ். ஏன்னா அடுத்த வருஷம் ஆப்ஷனில் வந்தேன்னா ஐ டோன்ட் திங்க் அவனை இவ்வளோ சீப்பாக எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஈஸிலி ஒரு 8 to 10 crore பிளேயர் அட்லீஸ்ட் இங்கிலீஷ் வந்து. ஸோ அண்ட் மெனி டீம்ஸ் நீட் அ கீப்பர், பேட்ஸ்மேன். ஸோ ஐ திங்க் அண்ட் இஸ் வெரி வெரி T20 பக்கா பிளேயர். ஸோ ஐ திங்க் that maybe they could have retained him for a year. அது தெரியல. But other than that, I think Maxwell tricky one obviously. I think 4 கோடி நம்ம தான் கொடுத்து வச்சிருந்தானுங்க. But I guess this year again Maxwell will fetch a big price நினைக்கிறேன். நிறைய டீம்ஸ் Maxwell type of player தேடிட்டு இருக்கானுங்க. கண்டிப்பாக Maxwell இவங்களுக்கு தேவை இல்லை. பட் he is kind of a game changer. like hit or miss தான் Maxwell. ஹிட்னா பயங்கர ஹிட், இல்லைனா அவுட்டு, சீசன் ஃபுல்லாக அவுட்டு. ஸோ மற்ற டீம் கொடுக்கறது வச்சு பார்த்தோன்னா இட்ஸ் அ பேட் டெசிஷன் சொல்லலாம். பட் இவங்களுக்கு தேவையே இல்லை. ஸோ and I think at least bowling I think is improving. ஸோ அதனால ஆச்சு மேபி வச்சிருந்துருக்கலாம். பட் அகேன் I think they already have a pretty strong team. 11 crores எனக்கு தெரில என்ன ஃபில் பண்ணுற அளவுக்கு கூட இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு தெரில. மேபி ஒரு ஆப்வியஸ்லி பிரப்சிம்ரன் சிங் இருக்கான் கீப்பிங் பண்ண. மேபி அ பேக்கப் கீப்பர் ஆர் டிகாக் ப்ராபப்ளி போவாங்களா. மேபி டிகாக் இஃப் தே ஹேவ் த பர்ஸ். ஐ திங்க் டிகாக் அவ்வளோ போக மாட்டான்னு நினைக்கிறேன். மேபி டிகாக் ஐ திங்க் உங்களுக்கு ஃபாரின் ஸ்லாட்ஸ் இன்னும் 2 இருக்குல்ல. ஸோ மேபி தே கேன் ஃபாரின் ஓவர்சீஸ் பவுலர்ஸும் ஓகேவாக தான் இருக்காங்க, ஃபர்கியூசன் அண்ட் பார்ட்லெட். இவனுங்க ஃபாரின் பெருசாக ஆட வைக்கிறதே கிடையாது. ஸ்டாலினிஸ் ஆப்வியஸ்லி நல்லா ஆடுவான். ஸ்டாலினிஸ் அண்ட் யான்சன் ஆர் ஐ திங்க் செட் இன் த டீம். அது போக ஆப்வியஸ் ஒமர் ஜாய் ஆடிட்டு இருந்தானுங்க போன வருஷம் சில சமயம். ஸோ லெட்ஸ் see. I think overall Punjab I think again they should make it to the qualifiers I think. And Punjab யூஸ்வலாக மெகா ஆக்ஷன் வந்து மினி ஆக்ஷன்லாம் பயங்கரமாக பர்ஸ் எடுத்துகிட்டு வருவானுங்க. அண்ட் இந்த வாட்டி ஐ திங்க் தட்ஸ் ஷோஸ் அ ஷிஃப்ட். பஞ்சாப் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறானுங்க அண்டர் பாண்டிங். ஸோ ஐ திங்க்
that's a good thing. Bro, அடுத்த டீம் ஐ திங்க் SRH. ஸோ SRH லாஸ்ட் இயர் சர்ப்ரைசிங்லி அ பேட் இயர். SRHக்கு வந்து ஐ திங்க் அவங்களுக்கு லக்கும் இல்லை, அவனுங்க அப்ரோச்சும் வந்து ரொம்ப கொஞ்சம் பிளைண்ட் ஸ்லாக்கிங்கில் போனானுங்க. ஸ்டார்டிங்கில் தி ஸ்டார்டட் ஆஃப் வெரி வெரி பேட். எண்டிங்கில் ஐ திங்க் தே ஹேட் அ கப்புள் ஆஃப் குட் ரிசல்ட்ஸ். பட் ஐ திங்க் அந்த ஸ்டார்ட்லேருந்து ரெக்கவர் பண்ண அவங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். பட் அது ஒரு 1-off year மாதிரி தான் தெரிஞ்சு. பட் ஸ்டில் ஆன் பேப்பர் தேர் பேட்டிங் லைன் அப் எஸ்பெஷலி ஐ திங்க் போன வருஷம் பார்த்துட்டு இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்றது. ஆன் பேப்பர் இவங்களை அடிச்சுக்கவே முடியாது, பிகாஸ் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான டீமா இருக்கு. ஈஸிலி த மோஸ்ட் கேரியஸ்ட் லைன் அப் ஐ திங்க். ஹெட் சர்மா, கிளாஸ், how Abhishek Sharma has improved in a year. Number 1 T20 பேட்ஸ்மேனா மாறி இருக்கான். லைக் இந்தியன் டீம் பேட்டிங் அவனை நம்பி தான் இருக்கு. ஓப்பனிங் எஸ்பெஷலி வித் கில் ஓப்பனிங் அவன் தான் எல்லா மேட்சுமே ஸ்டார்ட் தரான், அபிஷேக் சர்மா. அண்ட் ஐ திங்க் லாஸ்ட் இயர் அவனுக்கு வந்து அந்த அனிகேத் வர்மா செம்ம ஃபைன் நினைக்கிறேன், நல்ல ஃபினிஷர் ரோல் பண்ணிருந்தான். அண்ட் NKR ஐ திங்க் ஹி வாஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம் லாஸ்ட் இயர், வெரி வெரி அவுட் ஆஃப் ஃபார்ம். அவன் மேபி பேக் இன் ஃபார்ம் வந்தானா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். பட் ஐ திங்க் தேர் பவுலிங் இஸ் ஸ்டில் லைக் ஸ்பின்னர் எஸ்பெஷலி வந்து அவனுக்கிட்ட ஸ்பின்னர் ராகுல் சார் விட்டானுங்க, ஜாம்பா விட்டானுங்க. ஸோ அண்ட் ஆப்வியஸ்லி ஷமியும் விட்டானுங்க. ஸோ ஐ திங்க் தே டெஸ்பரேட்லி நீட் சம் பவுலர்ஸ். ஏன்னா இப்போ கமின்ஸ் இருக்கான், கமின்ஸ் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் ஆப்வியஸ்லி IPL நல்லா போட்டுருவான். பட் ஐ திங்க் அண்ட் டு பி ஃபேர் அந்த அவன் பேர் என்னடா அந்த 2 கையிலையும் போடுவானே ஒருத்தன், இஷான் மலிங்காவா? இல்லை இவன் மெண்டிஸ். கமின் டு மெண்டிஸ் வந்து போன வருஷம் டீசெண்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணான் ஆக்சுவலி, நாட் லைக். அண்ட் ஸோ ஐ திங்க் கம்பேர்ட் டு தட் தே ஆர் 25 crores வேறு. ஸோ ஐ திங்க் தே கேன் டெஃபினெட்லி கெட் சம் பவுலர்ஸ் இன் அண்ட் தே நீட் அ ஸ்பின்னர். ஐ திங்க் இங்கே தான் வந்து பிஷ்னாய் வர நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா like they have a good enough purse to get Bishnoi. That's one of their major things to fill. And அது போக மேபி an Indian fast bowler also they might need to get. ஏன்னா ஷமியை விட்டுருக்கானுங்க. ஸோ வேற என்ன இந்த டீமில் ஏதாச்சும் ஹோல்ஸ் ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பாக இல்லை, பவுலிங் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா திஸ் டீம் இஸ் ஸ்டில் அன்பீட்டபிள் ஆன் பேப்பர். சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க வாட் இஃப் தீஸ் பீப்புள் கெட் ட்ரேவஸ்னா வந்து மொத்தமாக முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் நடக்காம பார்த்துக்கணும். பட் ஐ திங்க் they don't think they'll go for Russell. They need a spinner. அதனால வந்து they have Dreyers, then யார் ஃபாரின் யார் ஆடப்பாங்க 4 பேருங்கிற ஒரு ஐ திங்க் பவுலர் எல்லாமே இந்தியன் பவுலிங் லைன்ல போட போவாங்கங்கறியா? ப்ராப்ளம் அப்படிதான் போய் ஆனா கமின்ஸ் கிளாஸ் அண்ட் ஹெட் வந்து செட் ஃபாரினர்ஸ்ல they can play with that one spot. But I think Russell is சும்மா ஒரு இதுக்கு தான், ஹைப்புக்கு தான். I think they definitely will go for Bishnoi. அதுதான் அவங்களோட ஸ்பின்னர் இதை சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்த டீம் வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது.